அனைவருக்கும் வணக்கம். ஆலேவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை பராசக்திக்கு உரிய புனிதமான ஆடி மாதத்தில் நம் ஆலயவோம் சேனலில் வாரந்தோறும் ஒரு அம்மன் கோயிலை தரிசித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சுமார் 300 வருடங்கள் பழமையான சென்னை தியாகராய நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முப்பாத்தம்மன் திருக்கோயில். இத்திருத்தலம் தியாகராய நகர் மற்றும் மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள அம்மன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். முதலில் இத்திருத்தலத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தற்போது ஆலயம் இருக்கும் இடமானது மாம்பலம் என்று அழைக்கப்பட்டது. மேலும் இது செழிப்பான முப்போகமும் விளையும் விவசாய நிலங்களை கொண்ட பகுதியாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இந்த விவசாய நிலப்பகுதியில் இருந்த ஒரு அரசமரம், வேப்பமரம் ஆகியவற்றிற்கு அருகில் ஒரு புற்று வளர ஆரம்பித்து நாளடைவில் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. இங்கு வசித்து வந்த மக்கள் இந்த புற்றை சக்தி ரூபமாக கருதி வழிபட ஆரம்பித்தனர். சில காலங்கள் கழித்து இதே பகுதியில் விவசாய பணிகளுக்காக பூமியை தோண்டிய போது அம்மன் சிலை ஒன்று கிடைத்தது. அதன் பிறகு மக்கள் புற்றுக்கு அருகிலேயே இந்த அம்மன் சிலையை நிறுவி வழிபடத் தொடங்கினர். அதன் பிறகு புற்று மற்றும் அம்மன் சிலையை சுற்றி கோயில் எழுப்பப்பட்டது. முப்போகமும் விளையும் விவசாய நிலத்திலிருந்து அம்மன் வெளிப்பட்டதால் இந்த அம்மனை முப்போகத்து அம்மன் என்று அழைத்தனர். தற்போது பெயர் மருவி முப்பாத்தம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறாள். இதுவே முப்பாத்தம்மன் திருக்கோயில் தோன்றிய வரலாறு. தற்போது ஆலய ஆதீன தர்மகர்த்தா திரு ப.க. வேலுச்சாமி அவர்களின் தலைமையில் ஆலய நிர்வாகம் இத்திருக்கோயிலை நன்றாக பராமரித்து சிறப்பாக நிர்வகித்து வருகின்றது. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். முப்பாத்தம்மன் திருக்கோயில் நெரிசல் மிகுந்த தியாகராய நகர் பகுதியில் பனகல் பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது. ஆலய ராஜகோபுரம் 3 நிலைகள் 7 கலசங்களை கொண்டு வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆலயத்தின் அருகில் பூஜை பொருட்களை வாங்க வசதியாக பல கடைகள் அமைந்துள்ளன. ராஜகோபுரத்தை கடந்ததும் நேரெதிரே திரிசூலம் மற்றும் சிம்ம வாகனம் அமைந்துள்ளன. அதையடுத்து இத்திருக்கோயிலின் மூலவர் முப்பாத்தம்மன் கருவறை சன்னதி உள்ளது. சன்னதியில் அன்னை முப்பாத்தம்மன் அமர்ந்த கோலத்தில் 12 திருக்கரங்களில் உடுக்கை, பாசம், முன்னிரண்டு திருக்கரங்களில் சூலம், கபாலம் ஏந்தியபடி வடக்கு நோக்கி சாந்தமாக பக்தர்களுக்கு கருணையோடு அருள்பாலிக்கிறாள். மூலவர் முப்பாத்தம்மனுக்கு முன்பு உற்சவர் சிலை அமைந்துள்ளது. அன்னை முப்பாத்தம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. வாரத்தின் 7 நாட்களும் அன்னை முப்பாத்தம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆலய பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் மற்றுமோர் முப்பாத்தம்மன் பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவில் காட்சியளிக்கிறாள். ஆலய பிரகாரத்தில் இடதுபுறம் முதலில் நவகிரக சன்னதியும் அதையடுத்து மகா கணபதி சன்னதியும் அமைந்துள்ளன. இவற்றை கடந்து சென்றதும் பிரம்மாண்டமான புற்று அமைந்துள்ளது. இந்த புற்றை சுற்றி சில நாக தேவதைகள் காட்சி தருகின்றனர். இந்த புற்றைத்தான் பக்தர்கள் முதலில் வழிபட்டு வந்தனர். அதன் பிறகே விவசாய நிலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட முப்பாத்தம்மன் சிலையை மூலவராக வழிபட ஆரம்பித்தனர். பக்தர்கள் இந்த புற்றுக்கும் புற்றை சுற்றி அமைந்துள்ள நாக தேவதைகளுக்கும் மஞ்சள், குங்குமம் தூவி பால் ஊற்றி வழிபடுகின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். புற்றை கடந்து பிரகாரத்தை வலம் வருகையில் கன்னிமூல கணபதி சன்னதி அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் 2 விநாயகர்கள் காட்சி தருவது தனி சிறப்பு. இங்குள்ள கன்னிமூல கணபதியை வேண்டி வழிபட்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமண தடை தாமதங்கள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது நம்பிக்கை. அதையடுத்து தனி சன்னதியில் முருகப்பெருமான் தனது துணைவியர் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். அதையடுத்து ஐயப்பன் சன்னதி மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளன. இங்குள்ள ஜெய ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெண்ணெய் காப்பு செய்வித்து வெற்றிலை மாலை அணிவித்து பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். முதல் பிரகாரத்தில் புற்றை கடந்து சென்றால் 2வது பிரகாரம் அமைந்துள்ளது. இந்த பிரகாரத்தில் முதலில் தீபம் ஏற்றும் மேடை அமைந்துள்ளது. பக்தர்கள் முப்பாத்தம்மனை வேண்டி இங்கு தீபம் ஏற்றுகின்றனர். அதையடுத்து உள்ள வேப்பமரத்தடியில் சாய்பாபா, சிறிய துர்கை மற்றும் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி காட்சி தருகின்றனர். இதையடுத்து உள்ள அரச மரத்தடியில் பல நாக தேவதைகள் உள்ளனர். இங்கு பக்தர்கள் திருமணம் மற்றும் குழந்தை வரம் வேண்டி மஞ்சள் கயிறு, துணி தொட்டில் போன்றவற்றை கட்டி வழிபடுகின்றனர். அரச மரத்துக்கு அருகில் சிவபெருமான் மகாலிங்கம் என்ற திருநாமத்தில் நந்தி தேவருடன் காட்சி தருகிறார்.
பிரதோஷ நாட்களில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மகாலிங்கத்தை அடுத்து வலதுபுறம் துர்க்கை அம்மன் பிரம்மாண்டமாக வடக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்கள், கோச்சாரத்தில் ராகு கேது ஜென்ம ராசி 2, 7, 8ஆம் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ராகுகால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். துர்க்கை அம்மனை இப்படி வழிபட்டு வர ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் வெகுவாக குறையும் என்பது நம்பிக்கை. மற்ற அம்மன் கோயில்களைப் போலவே இங்கும் ஆடி மாதம் மற்றும் நவராத்திரி காலங்களில் விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. குறிப்பாக இத்திருக்கோயிலில் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் மிக விசேஷமானவை. இந்த நாட்களில் பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைப்பது, தலையில் தீச்சட்டி ஏந்தி வலம் வருவது, அலகு குத்துதல், வேல் குத்துதல் போன்றவற்றை செய்து அன்னை முப்பாத்தம்மனை வேண்டிக் கொள்கின்றனர். இவற்றை தவிர அம்மன் வீதி உலாவும் நடைபெறுகிறது. பிரார்த்தனை சிறப்பு. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் முப்பாத்தம்மனை வேண்டி 108 முறை ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தால் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நினைத்த காரியங்கள் நல்லபடி நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றுக்கு மஞ்சள் தூவி பால் ஊற்றி வழிபாடு செய்து அதன் பிறகு அன்னை முப்பாத்தம்மனை வேண்டி வழிபட எப்படிப்பட்ட சர்ப்பதோஷமும் விலகும் என்பது ஐதீகம். திருமணம் மற்றும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முப்பாத்தம்மனை மனமுருக வேண்டி எலுமிச்சை பழத்தோலில் நெய்விளக்கு ஏற்றி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை என 9 வாரங்கள் தொடர்ந்து முப்பாத்தம்மனை வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீண்ட நாள் நோய் நொடிகள், உடல் உபாதைகள் உள்ளவர்கள் முப்பாத்தம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டி வழிபட்டால் அவர்களின் நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8 மணி வரை. முப்பாத்தம்மன் திருக்கோயில் சென்னை தியாகராய நகரில் பனகல் பூங்கா அருகே வடபழனி செல்லும் உஸ்மான் ரோட்டின் இடதுபுறம் உள்ள மகாராஜபுரம் சந்தானம் சாலையில் அமைந்துள்ளது. ஆலய முகவரி: அருள்மிகு முப்பாத்தம்மன் திருக்கோயில், ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமம், நம்பர் 1, மகாராஜபுரம் சந்தானம் சாலை, பார்த்தசாரதிபுரம், தியாகராய நகர், சென்னை 600017. இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.